இது வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே நோன் மீல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நாங்கள் எஸ்டிமேட் பண்ணுறோம், இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, இவ்வளோ டீச்சர்ஸு ஸ்டாஃப் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் இந்த குவான்டிட்டி, ஸோ இவ்வளோ ரைஸ் ரெடி பண்ணலாம், இவ்வளோ வெஜிடபிள் ரெடி பண்ணலாம், அதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு சமைச்சு வச்சுருக்காங்க. குழந்தைங்க வந்து உட்காந்தாங்க, எல்லாம் இன்வொகேஷனோட ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்து சாப்பாடு பிளேட்டில் வைக்கிறோம். நோ டைம் ஃபுட் இஸ் ஓவர். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாம் நாங்கள் அடல்ட்னா இவ்வளோ சாப்பிடுவாங்க, பெரிய குழந்தைங்க இவ்வளோ சாப்பிடும், சின்ன குழந்தைங்க இவ்வளோ சாப்பிடுவாங்களாம் அளவு போட்டிருந்தோங்க. 3 வாட்டி சமைச்சோம். அப்போ தான் தெரிய வருது, இந்த ஒரு வேளை தான் எல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த குழந்தைங்க 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதே ரொம்ப பெரிய பாடாக இருந்தது. ஸோ சத்குரு என்ன சஜஸ்ட் பண்ணார்னா, சத்குரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வாலண்டியர்ஸ்க்கு. அதாவது நீங்கள் வாரத்தில் 3 வேளை சாப்பிட்றவங்க, டெய்லி 3 வேளை சாப்பிட்றவங்க, வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை மீல்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு என்ன செலவு பண்ணீங்களோ அதை மட்டும் ஒரு உண்டியலில் போடுங்க. அந்த உண்டியல்லேருந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த காசை எடுத்து இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். இது வந்து ரொம்ப நல்லா போச்சு. நிறைய, ஏன்னா இது வந்து ரொம்ப இதை விட மீனிங்ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் யோசிக்க கூட முடியாது நம்மளால். அண்ட் அவர் இன்னொன்று சொன்னார், நீங்கள் சும்மா காசை மட்டும் எடுத்து வைக்காதீங்க, உங்களுக்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுங்கிறது நீங்கள் உணரணும். அதனால் நீங்கள் ஒரு வேளை மீலை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த உண்டியலில் போடணும். ஒரு ஃபஸ்ட்டு டைம் மும்பை வாலண்டியர்ஸ் அவங்க ரன் பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ஈஷா வித்யாகன்னு. ஏன்னா மேரத்தானுடைய ஃபண்ட்ரைசிங்குடைய எப்படி அது நடக்குதுன்னா, எல்லோரும் நினைப்பாங்க ரன் பண்ணணும் அப்படின்னா ரன்னர்ஸ், அத்லீட்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, குழந்தைங்க எல்லாரும் ரன் பண்ணுவாங்க. ரன்னர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கிளாஸ்மேட்ஸு, இந்த மாதிரி சர்க்கிளில் அவங்க பேசி நான் ரன் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறேன், ஐம் ரன்னிங் டு ரேஸ் ஃபண்ட்ஸ், நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டு இண்டிபெண்ட்டாக ப்ராஜெக்டை தெரியுதோ இல்லையோ, ஈஷாவை தெரியுதோ இல்லையோ, எனக்கு நீ என்னுடைய சப்போர்ட்டுக்கு நீ டொனேட் பண்ணு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்டை பற்றி அப்படின்னு நம்ம அஷ்யூர் பண்ணும்போது, அப்படிங்கும்போது இந்த கிரெடிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் நமக்குள்ள எவ்வளோ தடை உடையிறது நம்ம கண்ணு முன்னால் பார்க்கலாம். அந்த ஹெசிடேஷன், மற்றவங்களுக்காக கேட்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் என்னமோ நம்ம சொந்தத்துக்கு கேட்குற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆரம்பத்தில். பட் அந்த எப்போ நமக்கு அந்த குழந்தைங்களோட மூஞ்சி கண்ணு முன்னால் வருதோ எல்லா தடையும் உடஞ்சிரும். Don't know what the value of this is. I want you to just go to the countryside, travel through villages, look at all those bright starry eyes, clueless as to what they will have to do with themselves. Look at those eyes once. I want you to do it joyfully, not painfully. ஆனால் ஜென்ரலாக ஈஷாக்குள்ள வாலண்டியர்ஸ் ஆகுறாங்கன்னா அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, சத்குருவோட ஒரு விதமாக அவங்க கனெக்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த தன்மை இருக்கிறோம் நம்ம பார்த்துருக்கோம். பட் நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வர டீச்சர்ஸ் அவங்க எப்படி அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோட கமிட்மெண்ட்டோட இருக்கிறாங்க, அவங்கள எப்படி மோல்ட் பண்ணீங்க, இது எப்படி நடந்தது? இது ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிட்டேன்னா, எஸ்பெஷலி நீங்க இந்த குழந்தைங்கள போய் கேன்வாஸ் பண்றப்போ சொன்னீங்க இல்லையா, போய் நம்ம அட்மிஷனுக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு வரணும், 2 மாசம் வெயில்ல வீடு வீடா போவாங்க அப்படின்னு. அப்போ ஒரு டைம் நீங்க சொன்னீங்க, அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு துணி கூட கொடுக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த டீச்சர்ஸ் தான் அவங்கள குளிப்பாட்டி, அவங்களுக்கு தலை சீவி, அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி அவங்கள உட்கார வச்சு, முடி வெட்டி இதெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்கலாம், இன்னும் இதுக்கு முன்னாடி அண்ணாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் டெடிகேஷன், அந்த வாலண்டியர்ன்ற தன்மை அவங்களுக்குள்ள எப்படி வந்தது? இது சத்குருவுடைய கிரேஸ் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் எங்களால் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயம் எதிர்மாறாக தான் இருக்கும். அதை வந்து எப்படியோ அது வந்து
ஸ்மூத்தா எங்களுக்கு சார்ட் அவுட் ஆகுது அப்படின்னா, இதுக்கு வந்து வேற எந்த ஆன்சரும் கிடையாது. அதே சமயத்துல எங்களுடைய அகாடமிக் டீம் வித்யாதேவி அவங்களுடைய டீம் போட்டிருக்கிற எஃபர்ட்டும் வந்து நெறைய பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க அவங்க. அவங்க இந்த ட்ரெய்னிங் மாடியூல்ஸ்ல முதல்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே அவங்க உள்ள வரும்போதே, எப்படி குழந்தைங்கள அதாவது நீங்க பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொன்னா பத்தாது. வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு? எப்படி டீல் பண்ணா அந்த குழந்தைங்க நீங்க சொல்ற பேச்சையும் கேட்கும். அதே சமயத்துல நீங்க அடிக்கவோ, திட்டவோ, இன்சல்ட் பண்ணவோ எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கும் வந்து கிளாஸ் வந்து ரொம்ப என்ஜாயபிளா, ஸ்மூத்தா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ட்ரெய்னிங் மாடியூல் அவங்க டிசைன் பண்ணி, அத நம்ம ஸ்கூல்ஸ்ல ஆரம்பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குது. ரிஃபைன் ஆயிட்டே வருது. ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் இந்த ட்ரெய்னிங் மாடியூலுடைய ஒரு பாகமா நம்மளுடைய இன்னர் இன்ஜினியரிங் ஈஷா கிரியா ம். பிராக்டிஸ் அதுவும் அவங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். ஸோ சம் பிராக்டிஸ் ஏதாவது ஒண்ணு அவங்க இம்பைப் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கா மாரி ஆனா ஈஷா யோகா இருக்கு. ப்ரோகிராம் மேண்டேட்டரி இல்ல. ஈஷா யோகா ப்ரோகிராம் என்னைக்குமே நாங்க வந்து மேண்டேட்டரின்னு சொன்னதில்ல. ம். ஏன்னா பட் அதான் நாங்க நம்ம எல்லா ட்ரெய்னிங்ல என்கரேஜ்மென்ட் குடுக்கறதில்ல. இல்ல. ஆனா என்கரேஜ் பண்ணுவோம். அவங்களுக்கு எப்படின்னா, அ ஈஷா யோகா போகும்போது அவங்களுக்கு 50% ம். காஸ்ட்ல பண்ணிக்க முடியும். ஆனா எப்பவுமே வந்து அவங்களா விருப்பப்பட்டு பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க வச்சிருக்கிறது. ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ற மாரி இருந்ததுன்னா, அது அவங்க பிராக்டிஸ் சஸ்டெயின் ஆகுமா? ஆகாதாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எப்பவுமே வந்து அவங்களா பண்ற மாரி தான் வச்சிருக்கு. ஆனா முக்காவாசி பேர் பண்ணிடுவாங்க. ம். முக்காவாசின்னு இல்ல. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. நெறைய வாட்டி இப்ப ஸ்கூல்லயே வந்து கிளாஸ் பண்ணுவாங்க. நாட் ஒன்லி ஃபார் த டீச்சர்ஸ். ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பண்ணுவாங்க. ஹையர் கிளாஸ் பசங்கலாம் இப்ப 11th 11த், 12த் வந்ததுக்கப்புறம் ஹையர் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் பிளஸ் நெறைய வாட்டி வந்து ஈவன் பிஃபோர் இந்த பசங்க வளர்றதுக்கு முன்னாடி அ அவங்களுக்காக கிளாஸ் பண்ணலனாலும், லோக்கல் பாப்புலேஷனுக்காக கிளாஸ் வந்து ஸ்கூல் ப்ரிமைசஸ்ல சில ஸ்கூல்ஸ்ல நடந்திருக்கு. பட் மெயினா வந்து எல்லா டீச்சர்ஸையும் என்கரேஜ் கண்டிப்பா பண்ணுவோம். இந்த கிளாஸ் பண்றது. ஏன்னா நம்ம அ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா ஷேர் பண்ணாம முடியாது. ஏன்னா ஈஷால வந்து இவங்க சம்பளத்துக்காக வந்து சேர்றாங்க அப்படின்னா, அது இட் இஸ் லீவிங் மோஸ்ட் ஆஃப் த மனி ஆன் த டேபிள் அண்ட் வாக்கிங் அவே. அது மாரி தான் அது. லைக் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பீயிங் பார்ட் ஆஃப் ஈஷா இஸ் நாட் தி சேலரி. It is the atmosphere, the joy with which they can work, the way in which they can make a difference to மக்களுடைய வாழ்க்கைய எப்படி மாத்த முடியும்? அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவங்களும் பார்க்குறாங்களே! நம்ப எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸுக்குன்றது அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா எப்படி ஒவ்வொரு அ ஐட்டம் வாங்கும்போதும் எல்லாத்துக்கும் எப்படி 100 வாட்டி யோசிச்சு, ஜஸ்டிஃபை பண்ணி, அதுக்கு பட்ஜெட் வந்து அதுக்கு டோனார் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம பண்றோம், வாங்குறோங்கிறது அவங்களுக்கும் தெரியுது கண் முன்னால. ஸோ அவங்களுடைய கமிட்மெண்ட் வந்து இந்த 2 விதத்துல வருது. 1 நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற ட்ரெய்னிங்லயே வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் குடுக்குறோம். ம். அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அவங்களுக்குள்ளேயே தே சி த டிஃபரன்ஸ். எத்தன டீச்சர்ஸ் சேலரிக்காக ஃபேமிலி சூழ்நிலை சரியில்ல, ஃபேமிலி ஹையர் சேலரி தேவை இருக்குது. வெளிய கூப்பிடுறாங்கன்ட்டு போய், ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வராங்க. ஃபேமிலிஸ் நாங்க ஒண்ணும் பெருசா சேலரி அள்ளி குடுக்கறது இல்ல அப்போ. அதே மாரி தான் இருக்காங்க எங்களோட சேலரி ஸ்கேல்ஸ் எல்லாம். பட் ஸ்டில் தே ஆர் வில்லிங் டூ கம் ஹியர். ஏன்னா அந்த வொர்க்கிங் அட்மாஸ்பியர், த வே வி ட்ரீட் த சில்ட்ரன், வே வி ட்ரீட் தெம், த வே வி ட்ரீட் த பேரண்ட்ஸ். இது எல்லாமே அவங்கள பொறுத்தவரை இட் கிரியேட்ஸ் அ மச் மோர் என்ஜாயபிள் அட்மாஸ்பியர். ஸோ அது கண்டிப்பா ஒரு மேஜர் இது. அண்ட் இதுக்கு அண்ட் எல்லா ஸ்கூல்லயும் சத்குரு சன்னதி இருக்கு. ஸோ அத பக்காவா பார்த்துக்குவாங்க. ஸோ அவருடைய கிரேஸ் வந்து எட்டர்னலி ஃப்ளோயிங். அதனால இதுவரை நாங்க வந்து எங்களால ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை இதுவரை வந்ததில்ல. ம். பிரச்சனைகள் வரும். சொல்யூஷனோட தான் வருது. அதுதான் உண்மை. ஸோ அண்ணா இது நடந்துட்டு இருக்க சமயத்துல வாலண்டியர்ஸும் நெறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. லோக்கல் வாலண்டியர்ஸ் உடைய ஹெல்ப்பும் எங்களுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கிடைச்சிருக்கு. ரொம்ப நெறைய
அதுவும் இனிஷியல் இயர்ஸ்லலாம் அந்த ஸ்கூல் அட்மிஷனாக இருக்கட்டும், லோக்கல் பர்மிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஜஸ்ட் கீப்பிங் லோக்கல் பாப்புலேஷன் பாசிட்டிவ் இன்க்ளைன்ட் அண்ட் ஏதாவது சின்ன பிரச்சனை, பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அந்த பஸ்ஸுக்கு சீக்கிரம், ஏன்னா அடுத்த நாள் குழந்தைங்கள பிக்கப் பண்ணலன்னா வரமாட்டாங்க ஸ்கூலுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஈஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த லூப்ரிகேஷன் எல்லாமே நம்ம வாலண்டியர்ஸ் தான். ஸோ எல்லா ஊர்லேயுமே இன்னைக்கு கூட, ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா ஒரு நாள் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு, பிரச்சனைன்னு வந்தா ஸோ நாங்கள் வாலண்டியருக்கு ஃபோன் பண்ணால் என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்பாங்க. எந்த சிக்னல் இருக்கீங்க? ஓகே. ஸோ அண்ணா, எப்படி இந்த நீங்க நூன் மீல் பத்தி பேசியிருக்கீங்க. நம்ம ஈஷா வித்யால வந்து ஐ டோன்ட் நோ ஒரு 2011 எக்ஸாக்ட்லி ஒரு 15 வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நீங்க நூன் மீல் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இனிஷியேட்டிவ் எப்படி இருந்தது? சத்குரு என்ன சொன்னாங்க? எப்படி இந்த முடிவு வந்தது இது குடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு? இது ஆக்சுவலா ஆரம்பிக்கும்போது டீச்சர்ஸ் லஞ்ச் டைம்ல குழந்தைங்க வீட்ல இருந்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. டீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டு நிறைய ஃபீட்பேக் என்ன கொடுத்தாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து ஸ்பாயிலே ஆயிருக்குது. நிறைய பேர் ஆனால் நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைமில் நாங்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம். எவ்ரி இயர் வந்து ஆனுவல் மெடிக்கல் செக்கப்பில் டாக்டர்ஸும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட 70% எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸில் 70%க்கு மேலே அனிமிக் ஆர் மால்நரிஷ்ட். அதாவது அவங்களுக்கு சரியான நியூட்ரிஷன் இல்லை, இல்லை அனீமியா, அயர்ன் டெஃபிஷியன்சி, இது ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போது நம்ம வந்து ஒரு நூன் மீல் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்கூலில், கவர்மெண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நம்மளும் வந்து அட்லீஸ்ட் ஃப்ரீயாக இல்லைனாலும் ரொம்ப சப்சிடைஸ்ட் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் யாருக்கு அஃபோர்டே பண்ண முடியாதோ அதையும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ என்ன அது அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பாயிலான ஸ்மெல்லு வரும் டிஃபன் பாக்ஸ்லேருந்து சில பேரோட சாப்பாடு. எதனாலன்னா இவங்கெல்லாம் வந்து நிறைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரண்ட்ஸ் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. வந்து நைட்டு தான் சமையல் பண்ணுவாங்க. நைட் சமைக்கிறத காலையிலையும் சாப்பிடுவாங்க, மிச்சம் இருக்கிறத மத்தியானம் டிஃபன்லையும் வச்சுருவாங்க சாதமாக. அது மத்தியானம் அந்த வெயிலில் அது தாங்காது, இந்த ஸ்பாயில் ஆகிடும். அதையும் அந்த குழந்தைங்க அதை தான் சாப்பிடுது. அண்ட் பார்த்தா அதில் எந்த ஒரு நியூட்ரிஷனுமே இருக்காது. மோஸ்ட்லி ரைஸு, ஒரு குழம்பு இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். ஒரு வெஜிடபிளோ ஒரு ப்ரோட்டீனோ எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸுடைய அசஸ்மெண்ட்டும் இப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ணலைன்னா, நமக்கு இவ்வளோ இன்புட், எஜுகேஷனல் இன்புட்லாம் கொடுத்து குழந்தைங்களோட உடம்பும் மூளையும் வளரலன்னா அப்புறம் அவங்க எங்கேருந்து டெவலப் ஆவாங்க சொல்லி, இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு எங்கள் மனசில் அது தோணினது தான். ஒரு மெடிடேட்டர், ஒரு யூகே பேஸ்ட் மெடிடேட்டர், அவர் வந்து கான்டாக்ட்ஸ் நிறைய வேர்ல்டு வைட் கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தார். ஒரு ஜுவல்லர்னா ரியலி ஹியூஜ் லெவல், குளோபல் லெவலில் ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கிறவர். அவர்கிட்ட போய் இவர் எடுத்து சொல்லி, அவர் மெடிடேட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ வா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்துட்டார். அவர் வந்து அத்தனை ஸ்கூலையும் விசிட் பண்ணி 2011 எல்லா ஸ்கூலையும் விசிட் பண்ணி அந்த குழந்தைங்களை எப்படி இருக்காங்க, குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் அவரே பார்த்து அத்தனை ஸ்கூலுடைய ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிச்சன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெசல்ஸ் எல்லாத்துக்கும் 100% ஃபண்டிங். ஒன் ஷாட்ல எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிது. புதுசா அதுக்கப்புறம் மச் லேட்டர் வி ஸ்டார்டட் ஒன் மோர் ஸ்கூல் இன் தர்மபுரி அண்ட் தென் ஒன் மோர் இன் கரூர். அதுக்கும் அவர் தான் ஃபண்டிங்.
நேரா போய் நின்ட்டோம் அவர்ட்ட. இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே கிச்சன் வெயிட்டிங் அப்படின்னு. இம்மீடியட்லி ஸ்பான்சர்ட். சத்குரு கிட்ட சொன்னீங்களா? இந்த மாதிரி நம்ம நோன் மீல் ஸ்டார்ட் பண்ண போறோம். சொன்னோம். கண்டிப்பா. அவர்ட்ட எல்லா மேஜர் ம். டெவலப்மெண்ட்ஸும் அவருடைய பிளெஸிங்ஸ் எல்லாம் இல்லன்னா யார் வந்து நிப்பாங்க எங்ககிட்ட? இவர் இந்த யுகே டோனர் வந்து அவர் போய் சத்குரு போகும்போது டிராவல் பண்ணும்போது இத பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு அங்க. யாரோ ஒருத்தர் வந்து எங்க முன்னால நிக்கிறாரு. இப்படித்தான் வந்திருக்கும். இல்லாட்டி எங்களுக்கு எங்க இந்த டைரக்ட் கான்டாக்ட் எல்லாம். ம். ஸோ அவர் போகும்போது நெறைய எங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டா ஆ ஸ்கிப் அ மீல்ன்னு சொல்லி ஒரு ப்ரோகிராம் எ எ இந்த கிச்சனோட இதுலயே ஒரு ரொம்ப 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 டச்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நடந்துச்சு. இத நான் சொல்லியே ஆவணும். இது வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே நாங்க நூன் மீல் பிரிப்பேர் பண்றோம். எந்த ஸ்கூல் ஞாபகம் இல்ல எக்ஸாக்ட்டா. நாட் ஷூர். மறந்து போச்சு. பட் அந்த குழந்தைங்களுக்கு நாங்க எஸ்டிமேட் பண்றோம். இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க. இவ்வளோ டீச்சர்ஸ், ஸ்டாஃப் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த குவான்டிட்டி. ஸோ இவ்வளோ ரைஸ் ரெடி பண்ணலாம். இவ்வளோ வெஜிடபிள் ரெடி பண்ணலாம். அதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டு சமைச்சு வச்சிருக்காங்க. குழந்தைங்க வந்து உட்கார்ந்தாங்க. எல்லாம் இன்வொகேஷனோட ஸ்டார்ட் பண்ண சொல்லிக் குடுத்து, சாப்பாடு பிளேட்ல வைக்கிறோம். நோ டைம் ஃபுட் இஸ் ஓவர். செகண்ட் ஹெல்பிங், தேர்ட் ஹெல்பிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கலாம் நாங்க அடல்ட்னா இவ்வளோ சாப்பிடுவாங்க. பெரிய குழந்தைங்க இவ்வளோ சாப்பிடும். சின்ன குழந்தைங்க இவ்வளோ சாப்பிடுவாங்கலாம் அளவு போட்டிருந்தோங்க. சின்ன குழந்தைங்க செகண்ட் ஹெல்பிங், தேர்ட் ஹெல்பிங். திரும்பவும் சாப்பாடு ரெடி பண்ணி அடுத்த பேட்ச்க்கு 3 வாட்டி சமைச்சோம். அப்பதான் தெரிய வருது. இந்த ஒரு வேள தான். நல்லா சாப்பிடுறாங்க இந்த குழந்தைங்க. ஸோ அந்த மிட் டே மீல் நீங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெல்த் பாராமீட்டர்ஸ் மறுபடியும் நீங்க செக் பண்ணீங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 80-20. 80% ஃபிட். ஒன்லி 20% இது இருந்தது. இது நாங்க செக் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ரேர் அக்கரன்ஸ் தான். பட் இப்பவும் வந்து எல்லாம் 100% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல தான் சாப்பிடுறாங்கன்னு இல்ல. ஆனா இதனால என்னன்னா, ஸ்கூல்ல இவ்வளோ நல்ல சாப்பாடு நாங்க வேர்க்கடல ஊற வச்சு குடுப்போம். அண்ட் இனிஷியல் இயர்ஸ்ல வந்து ஒரு சால்ட் ஆட் பண்றதே வந்து ஒரு ஃபோர்ட்டிஃபைட் சால்ட். அதில வைட்டமின்ஸ் அண்ட் ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அந்த சால்ட். சொன்னீங்க ஏதோ பட் அந்த ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் யூஸ் பண்ணி, அப்புறம் வேர்க்கடல ஊற வச்சு புரோட்டீனுக்காக வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து இன்கார்ப்பரேட் பண்ணி தான் குடுப்போம். ஸோ நாங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எடுத்து எடுத்து சொல்லுவோம். சில குழந்தைங்களுக்கு வந்து காரம் பத்தல, டேஸ்ட் ரொம்ப பிளாண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லி, இது வந்து பழக்கம் இல்லல்ல. ஸோ அவங்களுடைய பேலட் அதுக்கு பழகுறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு 1 மந்த் நீங்க இங்க ஸ்கூல்ல சாப்பிட விடுங்க. எனக்கு பிடிக்கலன்னு ஒரு நாள் வந்து சொன்னா, அடுத்த நாளே வீட்லருந்து குடுத்து விடாதீங்க. பாருங்க நாங்க என்னலாம் குடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அவங்கள நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லி பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கேம்பெயின் நடத்துனோம். எல்லா பேரண்ட்ஸையும் இது பண்ணி. ஸோ ஆனா இப்போ கூட வந்து நெறைய நெறையன்னு இல்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹால்ஃப் த குழந்தைங்க அவங்க ஓன் ஃபுட் தான் எடுத்துட்டு வராங்க. 50% தான் ஸ்கூல்ல சாப்பிடுறாங்க. சாப்பிடுறவங்க திருப்தியா சாப்பிடுறாங்க. நாங்க நெறைய டைம் சாப்பிட்டுருக்கோம். வாலண்டியர்ஸா வந்து. ஏங்க நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் அங்க ஸ்கூல்ஸ்க்கு ட்ரெய்னிங்க்கு வரும்போது, எல்லாம் வந்து அதே ஃபுட் தான். அதே லஞ்ச் தான். எல்லாருக்கும் அதே தான். ஒண்ணும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நாங்களும் சந்தோஷமா எங்களுக்கும் நல்லா பிடிக்க தான் செய்யுது. என்னென்ன போடுவீங்கண்ணா? மிட் டே மீல். யூசுவலா இது வந்து இந்த மெயின் ரைஸ் ஐட்டம் அண்ட் கிரேவி வந்து மிக்ஸ்ட் ரைஸ் இருக்கும். இல்ல ரைஸ் வித் கிரேவி இருக்கும். இது வந்து 15 நாள் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அந்த ஐட்டம். ரிப்பீட் ஆகாது. அதே மாரி தான் வெஜிடபிள்ஸும். வெஜிடபிள்ஸ் சில சமயம் ரிப்பீட் ஆகும். எதனாலன்னா, இப்போ கிச்சன் கார்டன் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா ஸ்கூல்லயும். ஸோ கிச்சன் கார்டன்ல ஒரு பர்ட்டிகுலர் சீசன்ல நெறைய ஒரு பர்ட்டிகுலர் வெஜிடபிள் வந்துருச்சுன்னா, அதுவும் கூட அடுத்த நாள் போடாம, இன்னைக்கு ஒரு நாள், ஒரு 2 டேஸ் கழிச்சு அடுத்தது. அந்த மாரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணுவாங்க. வேர்க்கடல என்னைக்கும் ஊற வச்சது அது எவ்ரி டே. ஸ்டாண்டர்ட் எவ்ரி டே. ஸோ பசங்க எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு. ஊற வச்ச வேர்க்கடல. ஸோ ஊற வச்ச வேர்க்கடல ஒரு ஒரு ரைஸ், ஒரு கிரேவி, ஒரு பொரியல். பொரியல். அவ்வளோதான்.
ஆனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். 15. அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை. இன்னொரு இன்சிடென்ட், நாங்க இந்த ஸ்கூல் கிச்சன்ஸ் ஆரம்பிச்ச புதுசுல சில பேரண்ட்ஸ், இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சில பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்டோட வந்துட்டாங்க. எப்படி நீங்க எங்க குழந்தைங்கள எல்லா குழந்தைங்களோட சேர்த்து உட்கார வச்சு, அதே தட்டுல, அதே டம்ளர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போடுவீங்க? ஓ! இது அவங்களுக்கு அந்த காஸ்ட் ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு போல இருக்கு. இது ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சண்டைக்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுமே கூட நம்ம வந்து சொல்லி புரிய வச்சு, எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் எங்க பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபால், டீச்சர்ஸ் எல்லாம் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு பேரண்ட்ஸ் கிட்ட, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்ன எவ்வளோ ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறோம், அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்கள் குழந்தையோட நாங்கள் என் குழந்தைய விட்ரா பண்ணிட்டோம். நாங்கள் சில பேர் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பேரண்ட்ஸ் விட்ராவும் பண்ணிட்டாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தம் அண்டர்ஸ்டுட் அண்ட் ஸ்டேட் பேக். இது வந்து one of the rare cases where societal norms and societal ideas about caste have been அதாவது ஓரளவுக்கு குறைக்க முடிஞ்சது எங்களுடைய நோன் மீல் ஸ்கீம். ஆனா இன்னும் எவ்வளவு டீப் ரூட்டடா இருக்குல்ல. அந்த டைம்ல இருக்கு. இப்போலாம் போயிருக்கோம். 15 வருஷம் ஆச்சு அது ஆரம்பிச்ச புதுசுல இதெல்லாம் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த பேரண்ட்ஸ் நாங்களே சாப்பாடு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலையா? ஸ்கூலை விட்டு வெளியே போறேன்றாங்க. ஓகே. குழந்தைங்களை விட்ரா பண்ண, அதாவது அவங்களுக்கு வந்து இது இன்னைக்கு கூட ஆனா ஒண்ணு இருக்குது. சொசைட்டில இது இன்னும் கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஈஷா வித்யா ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் ஒன்னா தான் உட்கார வைக்கிறாங்க, ஒன்னா தான் சாப்பாடு போடுறாங்கங்கிற ஒரு ஃபீலிங் இப்பவும் இருக்குது வெளியில. சில பேர் இதனால அவாய்ட் பண்றாங்க. ஆனா அந்த நம்ம கொடுக்குற குவாலிட்டி, ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் அண்டர்ஸ்டுட் தீஸ் ஆர் ஆல் மீனிங்லெஸ் திங்ஸ் டு ஹோல்ட் ஆன் டு. பட் அந்த எங்களுக்கு ஷாக் ஆச்சு. எங்களுக்கே அது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. என்னடா இப்படி வந்து கேட்குறாங்க, இப்படி யாரோ வருவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நடந்துச்சு. நாட் ஆன் அ வைட் ஸ்ப்ரெட் லெவல். ஸோ இந்த நூன் மீல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சத்குரு எப்பயாவது வந்திருக்காங்களா ஸ்கூல்ஸ்க்கு? குழந்தைங்க சாப்பாடுலாம் பார்த்துருக்காங்களா? சத்குரு வந்து ஆக்சுவலா ஸ்கூல் விசிட் பண்ணது வந்து ஆரம்பத்துல நிறைய எல்லா ஸ்கூல்ஸுமே நிறைய விசிட் பண்ணிட்டாரு. 2010ல ஸ்கூல் இனாகிரேட் பண்ணும்போது ஒரு விசிட் வந்தார். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணது. அப்போ ஸ்கூல்ல கிச்சன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அவர் வந்தது வந்து தர்மபுரி ஸ்கூல்ல தான் அவர் வந்து விசிட் பண்ணி பார்த்துருப்பார். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்துருப்பாரு. கரூர் ஸ்கூல் இன்னும் அவர் விசிட்டே பண்ணல. விசிட் பண்ணணும். பட் அவரோட ப்ரெசன்ஸ் தான் எப்பவுமே இருக்கு. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா ஸ்கூல்ஸ் பார்த்துட்டு? எனக்கு அப்படி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இல்லை. அவர் வரும்போது எல்லாம் நல்லபடியாக போகணுமேங்கிறதா எங்களுக்கு உள்ள பக்கு பக்குன்னு இருக்கும். பட் எல்லாமே எவ்ரிபடி இஸ் அட் தர் பெஸ்ட் பிஹேவியர் அண்ட் எவ்ரிபடி இஸ் அட் தர் ஹாப்பியஸ்ட் வென் இஸ் தேர். ஸோ போத் அட் சேலம் ஸ்கூல் அஸ் வெல் அஸ் தருமபுரி ஸ்கூல் நான் பார்த்ததுல எவ்ரிதிங் வெண்ட் ஆஃப் பீஸ்ஃபுல்லி. அவர் வந்து அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக எதுவும் கிரிட்டிசிசம் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா ஏதாவது இன்புட் கொடுப்பாங்கல்ல, இது கொஞ்சம் இப்படி மாத்தி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது அவர்கிட்ட இருந்து கைடன்ஸ் மாதிரி? அவரோட கைடன்ஸ் கண்டினியூஸாவே வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், இது இப்படி பண்ணணும், எல்லாமே அவருடைய கைடன்ஸ்ல தான். ஆக்சுவலா அவர் அந்த டீச்சிங் மெத்தடாலஜி, டீச்சிங்க்கு என்ன பேசிக்ஸ், எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுதான் எக்ஸாம்பிளே செட் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன? ஓகே. ஸோ அப்போ அந்த டைம்லயே இல்ல இதுக்கு முன்னாடி எப்போ சத்குரு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ரைசிங் சத்குரு மூலமா தான் வரும். அவர் தான் உங்களுக்காக பேசுறாரு. அதுக்கப்புறம் ஸோ ஸ்கிப் அ மீல் ப்ரோக்ராம் எப்போ வந்ததுன்னா? ஸ்கிப் அ மீல் வந்து ஆக்சுவலா ஏர்லி டேஸ் ஆஃப் ஈஷா வித்யா. அப்போ நான் வந்து ஈஷா அஸ் நாட் அஸ் பார்ட் ஆஃப் ஈஷா வித்யா, நான் வந்து ஃபுல் டைமாக இருந்தேன். எனக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தனியாக, அதாவது ஸ்கிப் அ மீல் ப்ரோக்ராம்
நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. திரும்ப அத வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அ என்ன சுவாமி விலாசான்னு இப்போ பிரம்மச்சாரி எங்க 2 பேரையும் அனுப்பிச்சாங்க. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் அ மீல் ப்ரோகிராம்னா ஆடியன்ஸ்க்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஸோ ஓகே. நீங்க அத பத்தி கொஞ்சம் ஸோ சத்குரு வந்து இப்ப நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இப்ப நம்ம ஸ்கூல்ல ஈஷா ஸ்கூல்ல 60% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறாங்க. அத தவிர இன்னொரு அடிஷனல் ஒரு 10 to 15% வந்து ஃபுட்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னா டியூஷன் ஃபீ கிடையாது ஃபுல்லா. புக்ஸ், நோட் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ. ஆனா சாப்பாடு சாப்பாடு வந்து சப்சிடைஸ்ட் காஸ்ட்ல சாப்பிடுவாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து பிரேக் ஈவன் காஸ்ட். அதாவது நமக்கு என்ன செலவு பண்றோமோ அந்த அமௌண்ட் ரிகவர் பண்ற மாரி நாங்க ஃபீஸ செட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து இத காலிபிரேட் பண்ணி அந்தந்த டிஸ்டன்ஸுக்கு ஏத்த மாரி ஃபீஸ் செட் பண்ணி ஜஸ்ட் கரெக்ட்டா பிரேக் ஈவன் ஆகும். அவ்வளோதான். இதுலேருந்து சர்ப்ளஸ் எதுவும் வராது. ஸோ இப்படி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸுக்கு ஃபண்டிங் ரொம்பவே தேவை இருந்து. அண்ட் 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கும்போது அதை மீட் பண்றதுக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்றதே ரொம்ப பெரிய பாடா இருந்தது. ஸோ சத்குரு என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, சத்குரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வாலண்டியர்ஸ்க்கு. அதாவது நீங்க வாரத்துல 3 வேளை சாப்பிட்றவங்க, டெய்லி 3 வேளை சாப்பிட்றவங்க, வாரத்துல 1 நாள், 1 வேளை மீல்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு, நீங்க அதுக்கு என்ன செலவு பண்ணீங்களோ, அத மட்டும் ஒரு உண்டியல்ல போடுங்க. அந்த உண்டியல்லேருந்து நாங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு, இந்த காச எடுத்து அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா போச்சு. நெறைய ஏன்னா இது வந்து ரொம்ப இத விட மீனிங்ஃபுல்லா ஒரு புரோகிராம் யோசிக்க கூட முடியாது நம்மளால. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு பொழுது விரதம் ஏதோ ஒண்ணு இருப்போம். பட் அண்ட் அவரு இன்னொன்னு சொன்னாரு. நீங்க சும்மா காச மட்டும் எடுத்து வைக்காதீங்க. உங்களுக்குள்ள அந்த குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுங்கிறது நீங்க உணரணும். அதனால நீங்க ஒரு வேள மீல ஸ்கிப் பண்ணிட்டு தான் நீங்க அந்த உண்டியல்ல போடணும். இதுவும் சொன்னாரு. ஸோ அந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா டேக் ஆஃப் ஆச்சு. ஆனா, அந்த உண்டியல போய் வீடு வீடா போய் கலெக்ட் பண்றது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பீரியாடிக்கா நெறைய வாட்டி வந்து உண்டியல் ஃபுல் ஆயிடுச்சு. எப்போ வந்து கலெக்ட் பண்ணுவீங்க? எப்போ வந்து கலெக்ட் இதுக்கு யாரு? ஸோ அதுக்கப்புறம் வந்து அது கிராஜுவலா அது கொஞ்சம் டேப்பர் ஆஃப் ஆயிடுச்சு. பட் இது மாரி ஒரு ஸ்கீம் ஷுட் நாட் பி அலோவட் டூ டை சொல்லி திரும்ப நான் என்ன கூப்பிட்டது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து இத திரும்ப ரிவைவ் பண்றதுக்கு. அந்த டைம்ல நானும் சுவாமி விலாசாவும் நெறைய ஊர் ஊரா போய் வாலண்டியர்ஸ் மீட் கண்டக்ட் பண்ணி இந்த மாரி இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது இதனால அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதுலயும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது. அண்ட் அந்த டைம்ல வந்து இந்த வீடு வீடா போய் கலெக்ட் பண்றதுக்கு பதிலா, நீங்களே வந்து ஒரு மாசா மாசம் அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணி, என்ன அமௌண்ட் இருக்கோ, அத நீங்க ஒரு டொனேட் பண்ணிடுங்க. ஸ்கிப் அ மீல்ங்கிற இதுல நீங்க டொனேட் பண்ணிடுங்க. அதுவும் ஆன்லைன்லயே பண்ணிடுங்க. அப்படின்னு சொல்லி அந்த பை தட் டைம் நமக்கு வெப்சைட்டும் வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இதத்தான் நாங்க திரும்ப அந்த திரும்ப போய் கலெக்ஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இத எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அந்த போனப்பவே சொன்னாங்க, "நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, எங்க குழந்தைங்களும் பண்றாங்க. அவங்களுக்கும் தெரியணும். அவங்களுக்கு கிடைக்கிற கல்வி, அவங்களுக்கு கிடைக்கிற படிப்பு இதெல்லாம் வந்து ஒரு லக்ஸுரி ஆக்சுவலா. ஹவ் பிரிவிலேஜ்ட் தே ஆர்ங்கிறது அவங்களுக்கு புரியணும். அது கூட பேசிக் கூட இல்லாம எத்தன குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு புரியணும். அதுக்காக அவங்களும் ஸ்கிப் பண்றாங்க." அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டச்சிங்கா இருக்கும். சத்குரு எங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைசிங்க்கு நெறைய விஷயம் அவருடைய எஃபர்ட்ஸ்ல நடந்திருக்குது. அவர்தான் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் போற ஊர்லலாம் ஈஷா வித்யாவ பத்தி சொல்லி, அ அதனுடைய எங்களுக்கு நெறைய வாலண்டியர்ஸ் அ கிடைச்சது. டொனேஷன்ஸ் வர்றது. அத தவிர சத்குரு வந்து எங்களுக்காக ஃபண்ட் ரைசிங் ஈவென்ட்ஸ் இப்ப நாங்க வந்து அ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம் தான். அந்த டைம்ல அ கோல்ஃப் ஜான்ட் ஜாண்ட். அப்படின்னு சொல்லி, அவர் வந்து கொஞ்சம் செலிபிரிட்டீஸ் கூட ஒரு ஒரு 1 டே கோல்ஃப் விளையாடுவாரு. ஸோ அந்த செலிபிரிட்டீஸ்க்கு இட்ஸ் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பெண்ட் த ஹோல் டே வித் சத்குரு.
பிளேயிங் அண்ட் தேர் ஆல் கோல்ஃபர்ஸ். அந்த மாதிரி ஆளுங்க தான் இன்வைட் பண்ணோம். அண்ட் ஸோ சத்குரு அவரே வந்து வருஷம் நடக்கும் இது. இதுவும் கோவிட் வரை நடந்துச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையில்லாமே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். சத்குரு அந்த அளவுக்கு அதை பாப்புலரைஸ் பண்ணி எவ்ரி இயர் வேஸ்ட் ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இதுலேருந்து ரைஸ் ஆகும். ஸோ பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களும் டொனேட் பண்ணுவாங்க, ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 80 ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல்ஸை ஒரு இடத்துல நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கும்போது அந்த ஈவெண்ட்டுடைய ஒவ்வொரு ஹோல்லையும் கார்பரேட்ஸோடைய பேனர்ஸு, அவங்களுடைய பிளக்கார்ட்ஸு, ப்ளஸ் அவங்களுடைய அவங்க போடுற டிஷர்ட், கேப்பு அதில் எல்லாத்துலேயும் அவங்களுடைய பிராண்டிங்கோட நம்ம கொடுக்கும்போது கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப்பும் வரும். ப்ளஸ் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்சோ டொனேட், அவங்களும் டொனேட் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு அமௌண்ட் வரும் எல்லா வருஷமும். பட் சத்குரு இந்த மாதிரி அவருடைய எஃபர்ட்டும் அவருடைய டைமும் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவை இருக்குதா அப்படிங்கிறது உறுத்திட்டு தான் இருக்கும் கொஞ்சம். பட் அவர் பண்ணதை வேற நாங்கள் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இது ஒரு பிக் பூஸ்டாக தான் இருந்தது. ப்ளஸ் இதே மாதிரி தான் மேரத்தான்ஸ் ஓடுறதுக்கும். அதில் இந்த மேரத்தான்ஸ் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஈஷா வித்யாவுக்கு 2008லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் மும்பை வாலண்டியர்ஸ் அவங்க ரன் பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ஈஷா வித்யாவுக்குன்னு. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான். ஏன்னா மேரத்தானுடைய ஃபண்ட்ரைசிங்குடைய எப்படி அது நடக்குதுன்னா, எல்லாரும் நினைப்பாங்க ரன் பண்ணணும் அப்படின்னா ரன்னர்ஸ், அத்லீட்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, குழந்தைங்க எல்லாரும் ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுப்போம். அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து இந்த என்ஜிஓக்கு போகுமா அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் கிடையாது. ரன்னர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கிளாஸ்மேட்ஸு இந்த மாதிரி சர்க்கிளில் அவங்க பேசி நான் ரன் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறேன், ஐம் ரன்னிங் டு ரைஸ் ஃபண்ட்ஸ், நீங்கள் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்டு இண்டிபெண்ட்டாக டொனேட். அவங்களோட மூஞ்சி ப்ராஜெக்டை தெரியுதோ இல்லையோ, ஈஷாவை தெரியுதோ இல்லையோ, என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நான் ரன் பண்ணுறேன், இதுக்காக நான் 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் ஓட போகிறேன், எனக்கு நீ என்னுடைய சப்போர்ட்டுக்கு நீ டொனேட் பண்ணு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, எனக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்டை பற்றி அப்படின்னு நம்ம அஷ்யூர் பண்ணும்போது மூணாம் மனுஷனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது. சரி, இது நல்ல இடத்துக்கு தான் போகுது. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து இதுக்காக எஃபர்ட் எடுத்து பண்றான் அப்படிங்கும்போது இந்த கிரெடிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இப்படிதான் ஃபண்ட் ரைஸ் ஆகுது மேரத்தான்ஸ்ல. இது 2008லேருந்து நம்ம மும்பை வாலண்டியர்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. மும்பை மேரத்தான் தான் வந்து அதுலேருந்து தான் மற்ற மேரத்தான்ஸுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணி மற்ற ஊர், இப்போ டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கொச்சி, பூனே, கல்கட்டா, இந்த ஒவ்வொரு ஊராக நம்ம மேரத்தான்ஸ் ரன் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். அண்ட் அதுலேருந்து நமக்கு இண்டிவிஜுவல்ஸ் ஃபண்ட் ரைசர்ஸும் வருவாங்க, வாலண்டியர்ஸும் வருவாங்க. இப்போ மும்பையில் என்ன கவனிச்சோம்னா, வருஷம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறவங்க இனிஷியலாக வந்து அவங்க ஈஷா வித்யாவுக்கு மட்டும் வாலண்டியர் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் கிராஜுவலாக வந்து சத்குருவுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆகி ப்ளஸ் ப்ரோக்ராம்ஸ், கிளாஸஸ் அதுலேயும் வாலண்டியரிங்க்கு வந்து சென்னையிலையும் நாங்கள் கவனிச்சிருக்கோம். நிறைய நீங்களே அப்படி தானே இல்லை? ஆமா, ஓடுவோம், நடப்போம், தவழுவோம். ஸோ இது மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் உருவாக்கின ஈவெண்ட் வந்து இந்த மேரத்தான். ஃபண்டும் நல்லா ரைஸ் பண்ணிட்டு. ஆக்சுவலா ஒரு ஃபண்ட் ரைசரா நான் ஒவ்வொருத்தருக்கும் ரீச் அவுட் பண்றப்போ ஒரு பெருமிதமா இருக்கும், ஒரு எம்பவர்டா இருக்கும். இங்க பாரு, இந்த குழந்தைங்களுக்காக நான் ஓடுறேன், எனக்கு சோஷியல் கான்ஷியன்ஸ் இருக்கு, இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதோ ஒன்று பண்ண விரும்புறேன், நீயும் ஏதோ ஒன்று கொடுன்னு சொல்றப்போ அதை கேட்குறப்பவே வந்து ஒரு பெருமை இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும்.
ஸோ வண்டர்ஃபுல். ஜஸ்ட் டு டாக் அபவுட் ஈஷா வித்யா. அண்ட் நமக்குள்ள எவ்வளோ தடை உடையறது நம்ம கண்ணு முன்னால ம். பார்க்கலாம். அந்த ம். ஹெசிடேஷன் மத்தவங்களுக்காக கேட்குறோம் அப்படிங்கிறது இல்லாம என்னமோ நம்ம சொந்தத்துக்கு கேட்குற மாரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆரம்பத்துல. பட் அந்த எப்போ நமக்கு அந்த குழந்தைங்களோட மூஞ்சி கண்ணு முன்னால வருதோ, எல்லா தடையும் உடைஞ்சிரும். ரொம்ப ஃபண்ட்ரைசிங் என்னோட அனுபவத்துல ரொம்ப இன்டென்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். மலை மாதிரி இருக்கும் அகங்காரம். எப்புட்றா போய் கேட்கறது அப்படின்னு. பட் அந்த அந்த பிளக்கார்ட் அந்த குழந்தைங்க நான் ஓடிட்டேன், முடிச்சுட்டேன்னு சொல்லி அந்த ஒரு பிக்சரோட எடுத்துட்டு போறப்போ ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஐ அம் ரன்னிங் ஃபார் ஈஷா வித்யா. ரன் ஃபார் ஈஷா வித்யா. பிளக்கார்டெல்லாம் தூக்கிட்டு பிளக்கார்ட் வருவோம். வச்சுட்டு. இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஈஷா வித்யா டிஷர்ட் போட்டுட்டு. டீ-ஷர்ட் போட்டுக்கிட்டு. அதுல என்னன்னா பின்னாடி தான் பெருசா போட்டு பிரிண்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா பின்னால வரவங்க தான் பார்ப்பாங்க. பார்க்கணும். ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு அத்லீட் மாரி ஒரு ஃபீல் வேற. அது ஒரு 4 நாள் தான் ஓடிருப்போம். 6 கிலோமீட்டர் ஓடுறதுக்கே முக்கி தான் ஓடுவோம். நடந்து தான் போவோம். நடந்து இருந்தாலும் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். போய் அங்க ஸ்டேடியத்துல ஒரு கூத்து வேற. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ். டான்ஸ். நிஜமாவே அதெல்லாம் அந்த வாலண்டியர்ஸ் கூட இருக்கிறப்போ அந்த ஒரு சந்தோஷம் வந்து அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது நான் ரூ. 1000 கலெக்ட் பண்றனோ, ரூ. 10,000 கலெக்ட் பண்ணனோ, ரூ. 1,00,000 கலெக்ட் பண்ணனோ இல்ல. பட் ஜஸ்ட் த ஜாய் ஆஃப் பீயிங் டுகெதர். கரெக்ட். அதுக்கு தேர் இஸ் நோ ஈக்விவலன்ட். ஸோ அண்ணா நீங்க உங்களோட ஃபுல் ஜேர்னில ஈஷா வித்யா நீங்க நெறைய நாள் இருந்தது. அவங்க எல்லார் கூடயும் நீங்க சேர்ந்து இந்த இந்த ஜேர்னி பண்றப்போ, இவ்வளோ வருஷம் ஐ திங்க் 23 இயர்ஸ், 24 இயர்ஸ் சத்குரு கூட இருந்தப்போ, அவரோட பெர்சனல் கேர் அப்படின்றது எப்பயாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவை, நீங்க போய் அவர்ட்ட ஏதாவது கேட்டுருக்கிறீங்களா? அந்த மாரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி குடுத்ததே இல்ல அவரு. ஓகே. கேட்கறதுக்கு முன்னாலே எல்லாமே வந்துடுறது. உண்மையிலேயே அதான் நான் சொல்றேனே. மண்டைய போட்டு பிச்சுட்டு இருப்போம். இது என்ன பண்ண போறோம்னு. யாராவது ஒருத்தர் வந்து சால்வ் பண்ணி குடுப்பாங்க. ம். சீரியஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா கூட, பல பஞ்சாயத்துல தலைவரோ, இல்ல எம்எல்ஏவோ அவங்கலாம் வந்து கொஞ்சம் தகராறு பண்ற மாரி ஸ்கூலுக்கு வந்து திட்டிட்டு போவாங்க. அடுத்த நாள் யாராவது ஒரு வாலண்டியர் வந்து அவங்கள போய் பார்த்து, நேர்ல போய் பார்த்து, நாங்களும் போய் நின்னு அவங்கள்ட்ட பேசி, அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. இவ்ளோ நமக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு குட்வில் சொசைட்டில அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய கிரேஸ் நமக்கு மினிட் டூ மினிட் வந்துட்டு இருந்துட்டே இருக்குது. ஸோ அப்படி ஒண்ணும் பெருசா ஸ்ட்ரகிள்லாம் இருந்ததே கிடையாது. பர்சனல் லைஃப்லயும் சரி, அ ஈஷா வித்யா சம்பந்தப்பட்டதும் சரி. அந்த மாரிலாம் ஒண்ணும் பெருசா இல்ல. இருக்கு சேலஞ்சஸ் இருந்துட்டே தான் இருக்கு. பட் நத்திங் விச் இஸ் புட்டிங் அஸ் டவுன். ஸோ அண்ணா இவ்வளோ நேரம் எங்களோட நீங்க நெறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த லாஸ்ட் இது நீங்க இவ்ளோ இந்த எஃபர்ட்டோட எஃபெக்ட் அப்படின்னு எப்போ பார்ப்பீங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து பெரிய ஆளாயி, அவங்க வாழ்க்கையில என்ன பண்றாங்க? அவங்க இஷாவதி எப்படி பார்க்குறாங்க? தட்ஸ் அ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அத நீங்க ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஈஷா வித்யால அ குழந்தைங்க ஒவ்வொரு கிளாஸா ஏறி தான் நாங்க 10th ஸ்டாண்டர்ட் ரீச் பண்ணோம். 12th ஸ்டாண்டர்ட் இப்படி ஒண்ணொண்ணா தான் ஆட் பண்ணி வந்தோம். மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ் தான். 10த்லயும் சரி, 12த்லயும் சரி. 1, 2 ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்காங்க அங்கங்க. பட் அதெல்லாம் வந்து எங்களுக்கே தெரியும். சம் கைண்ட் ஆஃப் ஹேண்டிகேப் இல்ல ஏதாவது மேஜர் செட்பேக் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த ஃபேமிலி ஜஸ்ட் பிஃபோர் த எக்ஸாம்ஸ். அந்த குழந்தைங்க வந்து தே ஆர் நாட் ஃபுல்லி எக்யூப்ட் அட் தட் பாயிண்ட். இல்ல ஓகே இந்த குழந்தை இவ்வளோதான் ஸ்ட்ரகிள் முடியும். தான். மே ஆர் மே நாட் பாஸ் அப்படிங்கிற டவுட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் தான் நமக்கு இதா இருக்காங்க. ஒரே ஒரு கேஸ்ல தான் ஒரு பையன் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டு ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலைக்கு சேர்ந்துட்டான். என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இல்ல. நீங்க வாப்பா நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அதுக்குள்ள அவன் வேற ஊர்ல போய் சேர்ந்துட்டான். அது பழகி போச்சு அவனுக்கு ஏர்னிங்ஸ் வந்து.
இல்லங்க. இனிமே நான் வந்து எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது. இட் வாஸ் டூ க்ளோஸ் டூ த எக்ஸாம். இந்த மாரி கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த ஒரு குழந்தை தான். எனக்கு இன்னைக்கும் வருத்தம் இருக்கு. ம். அவன் வேலைக்கு போயிட்டான். பட் நம்மளுடைய அலும்னை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், டிசைன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் டிசைன்ல நேவி என்டிஏ பாஸ் பண்ணி தே ஹவ் கான் இன்டு த நேவி. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல, ஸ்டார்ட் அப்ஸ்ல நெறைய ஒர்க் நெறைய பேர் தே ஆர் வெரி, வெரி சக்சஸ்ஃபுல். அண்ட் அவங்களும் வந்து அப்பப்போ தே கீப் கம்மிங் இன் டச் வித் அஸ். நாங்க ஒரு இந்த மாரி குழந்தைங்கள வி இன்வைட் தெம் பேக் டு டாக் டு அவர் சில்ட்ரன். கெட் மென்டர்ட் அப்படின்னு ஒரு ப்ரோகிராம் வச்சிருக்கோம். அதுல அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டோரிய சொல்லி, வாவ்! அவங்களுடைய சக்சஸ் எப்படி அச்சீவ் பண்ணாங்கங்கிற ஷேர் பண்ணும்போது, நம்ம குழந்தைங்களுக்கு மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஸோ அண்ட் அவங்கள பத்தி நாங்க நெறைய சோசியல் மீடியா போஸ்ட்டும் கிரியேட் பண்றோம். ஏன்னா, ம். எங்களுக்கே வந்து தெரியாது நெறைய பேருக்கு இல்லாட்டி, இப்படியெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு. இத ஹைலைட் பண்ணும்போது தான் நமக்கே தெரிய வருது. ஸோ எங்க டீச்சர்ஸ்க்கும் அது எங்க ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே தெரியணும். அவங்களோட எஃபோர்ட் எங்க ரிசல்ட் எங்க வந்திருக்குது அப்படின்னு. ஸோ வி ஹவ் ஸ்டார்ட்டட் போஸ்டிங் மோர் ஆஃப் தீஸ் ஸ்டோரீஸ் ஆன் சோசியல் மீடியா ஆல்சோ. ஐ திங்க் எல்லா வாலண்டியர்ஸுமே ஈஷா வித்யா Facebookலயும், Twitterலயும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்டோரீஸ் எல்லாமே அதுல வந்துட்டு இருக்கு இல்லையா? வந்துட்டே இருக்கு. ரெகுலரா வந்துட்டு இருக்கு. நியூஸ் லெட்டர் ஒண்ணு வரும். அது ம். வந்து ஸ்பெஷல் தீம் பேஸ்டா வரும். அதுல ம். வந்து இந்த ஸ்னிப்பெட்ஸ்ல வராத நியூஸ் அதுல வரும். ஓகே. ஸோ ஏன்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது இது ஸ்கூல்ஸ்ல போய் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். ஏதோ 1, 2 அங்க ஃபண்ட் ரைசிங் பண்றப்ப கேள்விப்பட்டுருக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ எஃபோர்ட் இருக்கு. இந்த குழந்தைங்க இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்கிறப்போ ரொம்ப ரொம்ப இட்ஸ் சோ சாட்டிஸ்ஃபையிங் டூ பி அசோசியேட்டட். என்ன பொறுத்தவரை இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தது கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் ஆஃப் மை லைஃப். இதுக்கு மேல நான் என்ன கேட்க முடியும்? இத விட மீனிங்ஃபுல்லா நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆ ஸோ இப்ப இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸுமே டெஃபினட்டா ஏதோ ஒரு இடத்துல நெஞ்சில ஏதோ ஒரு இடம் தொட்டிருக்கும். நானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, என்ன பண்ண முடியும் ஈஷா வித்யாக்கு? அ கண்டிப்பா இப்போ அவங்களுடைய ஸ்டோரி குழந்தைங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னா, அவங்க எங்களோட எங்களுக்கு மெயிலோ, வாட்ஸ்அப் மெசேஜோ ஏதாவது போட்டாங்கன்னா, இந்த கெட் மென்டர்ட் செஷன்ஸ் எங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் விட இன்ஸ்பிரேஷன் தான் தேவை. சத்குரு அடிக்கடி சொல்லுவாரு. இதுதான் ஆக்சுவலா தேவை. ஸோ அவங்களுடைய லைஃப்ப பத்தி அவங்க அந்த ஒரு 1, 1 1/2 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு சொல்லி கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சோம்னா, ம். அதுவே வந்து எங்க குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டா இருக்கும். நெறைய அவேர்னஸ் ப்ரோகிராம்ஸ் அவங்களுக்கு சில டைப்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டீஸ், கேரியர்ஸ் இத பத்தி அவேர்னஸ் கூட இல்ல. ஏன்னா நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு. அப்படி கிடையாது. அவங்க வாழுற ஃபேமிலி சர்கம்ஸ்டான்ஸ், சோசியல் சர்கம்ஸ்டான்ஸஸ்ல இன்னமும் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு. டிவியில பார்க்குறவங்க அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறதெல்லாம் இந்த சீரியலுக்கும், சினிமா பாட்டுக்கும் தான். நாட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் பாசிபிலிட்டீஸ். ஸோ கரியர் கைடன்ஸ் ஸோ தேவைப்படுது. கரியர் கைடன்ஸ்ல இந்த கெட் மென்டார்ட் செஷன்ஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ அப்படி இல்லாதவங்க ஃபண்ட் ரேசிங் என்னைக்குமே எங்களுக்கு தேவை தான். ம். எஸ்பெஷலி இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து வர ஃபண்டிங் தான் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு, நூன் மீல்ஸ் சப்சிடிக்கு, டிரான்ஸ்போர்ட் சப்சிடி இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நாங்க இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து தான் மொபிலைஸ் பண்ணணும். ஏன்னா கார்ப்பரேட்ஸ் கிட்ட இருந்து பண்ணா கன்டினியூட்டி இருக்குமா இருக்காதான்னு சொல்ல முடியாது. 1 வருஷம் குடுப்பாங்க. அடுத்த வருஷம் குடுக்கலன்னா, திரும்ப பல்க்ல போய் தேடிட்டு ஓடணும். அந்த ம். பெரிய கேப் எங்களால ஃபில் பண்றது கஷ்டம். இண்டிவிஜுவல்ஸ்னா மோஸ்ட்லி அந்த குழந்தையோட படிப்பு முடியிற வரையாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பான்சரிங் அ சைல்ட் ப்ரோகிராம் இருக்கு. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியா அ அவங்க நம்ம வெப்சைட் மூலமாவே அ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுட்டுக்கா, இல்ல ஸ்காலர்ஷிப்க்கா, இல்ல எல்லாமே ஃபுட்டு, ஸ்காலர்ஷிப், புக்ஸு, யூனிஃபார்ம், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணணுமா? இல்ல எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ண விரும்புறாங்களா? இல்ல ஜெனரல் டொனேஷனா ஒரு அமௌண்ட் குடுக்குறாங்க. நாங்க அது எங்க ரொம்ப தேவை இருக்குதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கு டொனேட் பண்ணலாம். எங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி குடுக்கணும். அதாவது இப்ப இந்த மாரத்தான்லாம் இருக்குது. இத வந்து
ஜஸ்ட் ஈஷா வித்யாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டுமா நினைக்காம, அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வாக்கிங்கோ, ரன்னிங்கோ ப்ராக்டிஸ் பண்ணி, இந்த மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் கிட்டேருந்து பண்றேன். ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஈஷா வித்யாவுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும், அவங்களோட உடம்பும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதுலேருந்து நிறைய நான் மெடிடேட்டர்ஸ் சத்குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னமும் வந்து there is a huge audience outside to whom Sadhguru needs to be taken. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய டோனர்ஸ் ஈஷா வித்யா ப்ராஜெக்ட் எஜுகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறோன்னு வந்தவங்க அதுக்கப்புறம் தே ஹவ் டன் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிகம் மெடிடேட்டர்ஸ். இந்த பர்சன்டேஜ் நான் இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ சத்குருவை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. ஸோ ஃபண்ட் ரைசிங் ஜஸ்ட் ஃபண்ட் ரைசிங்கை மட்டும் பார்க்காம மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்கிறத பார்த்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். Thank you so much, Anna. As we end this podcast, definitely என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஈஷா வித்யாவில் ஃபஸ்ட்டு சத்குரு இதை பற்றி பேசணும், போய் நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், என்னால் என்ன முடியுமோ பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது என்னோட குழந்தை அப்போ தான் பிறந்து ஒரு 7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்பான்சர் சைல்டு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் நம்ம சும்மா போடலாம் அப்படின்ட்டு அது போட்ட உடனே அதில் வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபோட்டோ இதெல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, அந்த குழந்தை வந்து தேங்க்யூ ஃபார் ஸ்பான்சரிங் மீன்னு சொல்லி ஒரு அப்பப்போ லெட்டர் எல்லாம் எழுதுவாங்க. அது அவ்வளவு டச்சிங்காக இருக்கும். அதில் எனக்கு நான் அடாப்ட் பண்ண குழந்தையோட பேர் வந்து பத்மஸ்ரீன்னு வந்தது. இன்சிடென்ட்லி தட் இஸ் ஆல்சோ மை டாட்டர்ஸ் குலதெய்வ பேருன்னா அவளுக்கும் அந்த பேர் பத்மஸ்ரீன்ற பேர் தான். என்ன கோயின்சிடன்ஸ் என்னவோ தெரியல, ஐ காட் சோ அட்டாச்ட். எவ்ரி இயர் அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்போ தத்துக்கு பத்துக்குன்னு இங்கிலீஷில் ஏதோ வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு வராங்க. அவங்க லெட்டர் எழுதுறதுலேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். தென் ஷீ கிராஜுவேட்டட். 10th வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆகி போனாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பேரில் இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ணோம். நாகர்கோயில் நினைக்கிறேன், சிரிஷான்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, யாரும் என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல வந்து சத்குரு தாயா தந்தையா இருக்கணும்னு சொல்கிறப்போ, this sponsor a child was such a powerful experience just to see how we can reach out. எங்கேயோ ஒரு இடத்துல மாதம் some 1000 or 2000 rupees எனக்கு அப்போ ஏதோ கொடுத்த ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. எங்கேயோ யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் நான் நல்லா வாழணுன்றதுக்காக எனக்கு டொனேட் பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 3வது படிக்கிற குழந்தை, 8th ஸ்டாண்டர்ட், 8 இயர்ஸ் ஓல்டு. எல்லாரும் போய் கேட்பாங்களே, நீ என்ன ஆக போற என்ன ஆக போற அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டாங்க. இதில் நான் நானே பர்சனலாக இருந்தேனான்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் திஸ் கேம் அஸ் ஷேரிங். அப்போ வந்து நீ என்ன ஆக போற அப்படின்னு போய் ஒரு பையன் கிட்ட, நான் பெரிய பணக்கார ஆக போறேன். என்னடா இந்த குழந்தை வந்து பெரிய பணக்கார ஆக போறானான்னு சொல்றானே அப்படின்னு. அண்ட் தென் ஹி செட், நான் பெரிய பணக்காராயி உங்களை மாதிரி நிறைய குழந்தைங்களை நான் வந்து ஸ்பான்சர் பண்ண போறேன். That day it was way too much for me to just to see இந்த விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு. நீங்க முடியாதுன்னு சொன்னப்போ உங்களை துரத்தி பிடிச்சதுக்கு தான் காரணம். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பத்தி மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. சத்குரு எப்படிலாம் இதுக்காக கைட் பண்ணாங்க, எவ்வளோ தூரம் இதுக்காக அவங்க எஃபோர்ட் போட்டாங்கன்றது எல்லாமே மக்களுக்கு தெரியணும், நம்ம மெடிடேட்டர்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக தான் உங்களை பிராண்டி வர வச்சோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ இன்ஸ்பைரிங் உங்களோட ஷேரிங் கேட்டேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் நம்ம சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லும்போது நம்மளுடைய அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு டீச்சர்ஸாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேறு இடத்துல போனால் சம்பளம் இதை விட எவ்வளோ மடங்கு ஜாஸ்தி கிடைக்கும். பட் தே வாண்டட் டு கிவ் பேக்னு சொல்லி ஸ்கூலுக்கே டீச்சராக வந்திருக்காங்க. ஃபண்டாஸ்டிக்.